அனைவருக்கும் வணக்கம். நான் ரீசெண்டாக சர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த பர்சனை பற்றி தெரிய வந்தது. ஸோ இவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் அவரை பற்றி தேடும் பொழுது தான் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி கிடைச்சது. ஒரு பவர் பேக்கான ஒரு ஸ்டோரி அவரை பற்றி கிடைச்சது. அவரோட நேம் தான் பால் ரிச்சர்ட் அலெக்சாண்டர். இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அமெரிக்காவில் தான் பிறக்கிறாரு. எப்போனா ஜான்வரி 30, 1954 அப்போ பிறக்கிறாரு. அவருக்கு 6 வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு பேரலைஸ்டிக் போலியோ அட்டாக் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 36 to 38 மந்த் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில் வரும்பொழுது அவர் தலையை தவிர்த்து கீழே இருக்க மிச்ச பாகம் எல்லாம் ஒரு அயன் கண்டெய்னர், ஒரு ட்ரக் மாதிரி ஒரு வென்டிலேஷன் ஆக்சுவலாக அது போட்டு தான் அவரை வீட்டுக்கே அனுப்புகிறாங்க. பிகாஸ் அவரால் அந்த வென்டிலேஷன் இல்லாமல் சுவாசிக்க முடியாது. அவர் சின்னதாக இருக்கும் பொழுது அந்த வென்டிலேஷன் எடுத்துட்டாங்கன்னா அவரை க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அந்த வென்டிலேஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துட்டாங்கன்னா அவரால் 3 நிமிடம் மட்டும்தான் அந்த வென்டிலேஷன் இல்லாமல் சுவாசிக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அவருக்கு மூச்சு திணறல் வந்துருமா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ப்ரீத்திங் டெக்னிக்லாம் பயன்படுத்தி அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூலியமாக வென்டிலேஷன் இல்லாமல் கிட்டத்தட்ட 3-2 ஹவர்ஸ் அந்த ப்ரொலாங் பண்ணியிருக்காரு. அந்த சுவாசிக்கிற வென்டிலேஷன் இல்லாமல் சுவாசிப்பதை பயிற்சி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவருக்கு என்ன ஆயிருக்கு, பேரலைஸ் ஆயிருக்கு. கழுத்துல இருந்து ஃபுல் பாடி பேரலைஸ் ஆயிருக்கு. அவரால் கை இயக்க முடியாது, காலை நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவருடைய கழுத்தில் இருந்து ஹெட்டு மட்டும்தான் அவருக்கு உணர்வோடு இருக்கிற சூழ்நிலையில் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 70 வருஷம் அந்த வென்டிலேஷனில் தான் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்படி இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா 2 degrees கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அப்போவே இப்போது ஆஃப்லைன் ஆன்லைன் மோடெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸ்கூலுக்கு. ஆனால் இவர் எந்த காலேஜுக்குமே போகாமல் அந்த காலேஜில் என்ரோல் ஆகி ஆனால் வீட்டில் இருந்தே படித்து எக்ஸாம் எழுதியிருக்காரு. எக்ஸாம் எழுதி யூஜியில் 2nd கிளாஸில் பாஸ் ஆகியிருக்காரு. அதாவது செகண்டாக வந்திருக்காரு, காலேஜ் செகண்டாக வந்திருக்காரு. பிஜியும் கம்ப்ளீட் பண்ணி லா கவுன்சிலில் என்ரோல் ஆகியிருக்காரு. லாயராக சம்டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதுவுமே இல்லாமல் புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் எழுதினது ஒரே ஒரு புக் தான். ஆனால் அவர் எப்படி எழுதினார், எப்படி இதெல்லாம் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவர் பேசி யாருமே எழுத வைக்கல. அவரோட வாயை மட்டுமே பயன்படுத்தி அந்த வாயில் பெண்ணை வச்சு ஹோல்ட் பண்ணி அவரே ட்ரை பண்ணி எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஆப்ஜெக்டை ஹோல்டு பண்ணி வாயில் டைப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் தான் அவரோட புத்தகத்தையும் அவருடைய சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அவரே டைப் பண்ணியிருக்காரு வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் மவுத் ஒன்லி. ஸோ ஒரு மனுஷனால் எதுவுமே பண்ண முடியல, ஒரு ட்ரக்கில் தான் அவரோட லைஃபே இருக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் அது நம்மளுக்கு சின்னதாக எதனா அடிபட்டாலே அது 100 நாட்டி சொல்லிகிட்டு இருக்கோம், எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு இங்கே அடிபட்டுருச்சு, இவ்வளோ ரத்தம் போயிடுச்சு, இவ்வளோ வலி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு ஃபுல்லி பேரலைஸ்ட். ஒரு கண்டெய்னர் பேரலைஸ்டாக இருந்தாலும் ஒரு வெளியில் இருந்தாங்கன்னா ஒரு காத்தாச்சு அவரால் ஏதோ ஒன்று உணர முடியலன்னா கூட அது ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு அயன் கண்டெய்னர் உள்ளதான் ஒரு வாழ்க்கையே இருந்திருக்கு. ட்ரக் மாதிரி ஒரு கண்டெய்னர், அதுதான் வென்டிலேஷன் அவரோட சுவாசிக்கும். அதனால தான் அவர் அயன் லங் அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுலேயுமே அவர் சாதிச்சிருக்காரு. அவரால் இன்னொருத்தவங்களோட துணை இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது, சாப்பிட கூட முடியாது, ஒரு தண்ணி கூட மற்றவங்க துணை இருந்தால் தான் குடிக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட மனுஷங்க இன்னுமே நம்மளை இன்னும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க உலகத்தில். ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு குறையே சொல்லிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 11, 2024 ரீசெண்டாக தான் இறந்தாங்க. at the age of 78. ஸோ எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. நான் சொல்லும் பொழுது அவ்வளோவா இன்ஸ்பைர்டாக இருக்கான்னு எனக்கு புரியல, ஏன்னா நான் படித்ததை தான் உங்ககிட்ட ஒப்பிச்சிட்ருக்கேன். இந்த புக் அவர் எழுதின புக்கு பார்த்தீங்கன்னா 3 minutes for a day
மை லைஃப் இன் அ அயன் லங்க். இது 2020 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எழுதுறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா அவரே அந்த பெண்ணை ஹோல்ட் பண்ணி அவர் எழுதி அதை டைப் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவருக்கு அவ்வளோ நாள் கண்டிப்பாக ஆயிருக்கும். ஏன்னா அவரோட ஸ்டோரி இருந்தாலுமே அவரே அது எல்லாமே பண்ணும் பொழுது கொஞ்சம் கம்மியாக தான் நடந்திருக்கும், விஷயங்கள் கொஞ்சம் டவுனாக தான் நடந்திருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வந்து புரியுது. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் நார்மன் டி ப்ரௌனி சொல்லிட்டு அவங்களோட நர்ஸோட ஹெல்ப்போட இந்த புத்தகத்தை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டருமே இவர் தான். எதற்காக இவருக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, ஹூ ஹேஸ் ஸ்பெண்ட் லாங் அமௌண்ட் ஆஃப் டைம், அதாவது அவரோட வாழ்க்கையில் பெரும் பகுதி இந்த அயன் லங்கில் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த அயன் கண்டெய்னர், அந்த அயன் ட்ரக் ஆர் த வென்டிலேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இதில் தான் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதால அவருக்கு லாங் எ பர்சன் ஹூ ஹஸ் ஸ்பெண்ட் லாங் அமௌண்ட் ஆஃப் டைம் இன் அன் அயன் லங் அப்படின்னு சொல்லி இதற்காக தான் அவருக்கு கின்னஸ் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பர்சன்னால் எங்கேயுமே போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுனாலும் அவர் எல்லோரையும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அவர் விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நம்மளுக்கு எதனா ஒன்றுனா ஒரு சின்ன ஜுரம் வந்தால் கூட அடுத்த நாள் நம்ம வேலை செய்ய மாட்டேன்றோம், அதை வச்சு தான் ரீசனே சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பர்சனோட லைஃப்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவே இருக்குது. ஸோ அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா என்கிட்ட கிண்டலில் தான் இருக்குது, கிண்டலில் தான் படித்தேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் அமேசானில் இருக்குது, பட் 2500 வந்து வருது. கிண்டல் எடிஷன் தான் 600 மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக புத்தகம் வாங்கி உங்களோட கலெக்ஷனில் வைக்க வேண்டிய புத்தகங்களில் இதுவும் ஒன்றுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.